இமேஜின் நீங்க உங்க லவ்வரோட பீச்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பிராண்டட் ஷூவ பார்க்குறீங்க. ஷூ நல்லா இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா, அது வெறும் ஷூ இல்ல. அதுக்குள்ள மனுஷனோட கால் இருந்திருக்கு. 2007ல ஒரு பொண்ணு கெனடியன் பீச்ல இத பார்க்குறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இது ஒரு பையனோட கால்னும், அதோட சைஸ் 12ன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்ட்டா 6 நாளுக்கு அப்புறம் இன்னொரு ஷூவ ஒரு கப்புள் பார்க்குறாங்க. அதுலயும் ஒரு கால் இருந்திருக்கு. சர்ப்ரைசிங்லி அதுவும் ஒரு பையனோட கால் அண்ட் அதோட சைஸும் 12. இத ஃபர்தரா செக் பண்ண போலீஸ் ரெண்டும் ஒரே ஆளா இருக்க வாய்ப்பில்ல. பிகாஸ் ரெண்டும் ரைட் லெக்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு வாரத்துல இதே மாதிரி இன்னொரு 5 ஷூ கரவுதுங்க. ஏதோ ஒரு சீரியல் கில்லர் பண்ற வேலைன்னு இந்த நியூஸ் பயங்கர மீடியா சென்சேஷன் ஆகுது. போலீஸ் அவங்க சைடுல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பட் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. 12 வருஷத்துல இந்த மாதிரி 21 ஷூ பீச் ஓரங்கள்ல கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் பல வருஷமா குழப்பத்துல இருக்க நம்ம ஆளுங்க இதை யூஸ் பண்ணி கோழி எலும்பு நாய் எலும்புலாம் வச்சு பிராங்க் பண்ணிருக்கானுங்க. போலீஸும் அது மனுஷங்க எலும்போன்னு பதறி போய் பார்த்து பல தடவை ஏமாந்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் விட்டு சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்றாங்க. அப்பதான் உண்மை தெரியுது. நம்ம இறந்து தண்ணியில மூழ்கினதுக்கு அப்புறம் கடல்ல உள்ள ஸ்கேவெஞ்சர்ஸ், அதாவது இந்த சோம்பேறி ஸ்மால் கிரீச்சர்ஸ்லாம் உடம்புல இருக்க சாஃப்ட் பார்ட்ஸை தான் சாப்பிடுங்களாம். நம்ம ஆங்கிள்ல மோஸ்ட்லி லெகமெண்ட்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இருக்கிறதால அதுங்க சாப்பிட்டதும் உடம்புல இருந்து கால் மட்டும் செப்பரேட் ஆகிடுமா. அதுலயும் இந்த மாடர்ன் ஸ்னீக்கர்ஸ்லாம் லைட் வெயிட் ஃபோம்ல செஞ்சதால ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோட் ஆகி கரை ஒதுங்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பெண்டிங்ல இருந்த 13 கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க.